தர்மபுரியில் சௌமியா அன்புமணியோட வெற்றின்றது எப்படி இருக்கு? இப்போ வன்னியர் சமுதாயத்தில் வாக்குகள் பிரிகிறது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர்களாக இருக்க வன்னியர்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய அணிகளிலே அங்கே இருக்கிற கூட்டணியினரும் மோடிக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் மிக மோசமான விமர்சனங்களை, மிக கடுமையான விமர்சனங்களை இதை உடைக்கணுங்கிற அந்த வியூகத்தை வகுத்து தான் பாஜக களம் இறங்கிறது. அது இப்போதைக்கு சாத்தியம். திமுக ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் சமம் என்கிற பார்வை வரணும்ல. இந்து மக்களுக்கு எதிரான வழிபாட்டு முறைகளுக்கு எதிரான கருத்தாக்கத்தை முற்றும் முழுவதுமாக திமுக எப்போது நிறுத்துகிறதோ, இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் ஒழுக்குதுன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக போவது என்பது அனுமதிக்கவே முடியாது. அரசியல் சார்ந்த நேர்காணல்களை நாதஸ் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தர்மபுரியில் சௌமியா அன்புமணியோட வெற்றின்றது எப்படி இருக்கு? வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? தருமபுரி என்பது பெரும்பாலான வன்னியர் சமுதாய மக்கள் மிக அதிக அளவில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தளவில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி என்று ஆதரவு நிலை இருக்கும். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே தலைவருடைய மனைவி என்கிற பொழுது நிச்சயமா அவங்க தீவிரமா களமாடுவாங்க. லாஸ்ட் டைம் அன்புமணியே நிக்கிறப்ப தோத்து போயிட்டார்ல. ஆமா ஆமா, சில அதான் சொல்ல, அதுக்கு முன்னால் அவர் வெற்றி பெற்றாரு. அடுத்த நீங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் முதல்ல அவர் அமைச்சராக இருக்கிற போது, அமைச்சராக இருந்து நம்ம பகுதிக்கு எதுவும் பண்ணலை செய்யலை அப்படிங்கிற அந்த கோபம் வர்ற போது அது தோல்வியை சந்திக்கும். ஒரு தலைமை மீது கூட கோபம், ஆத்திரம் இருந்தால் அவங்க தோல்வி அடைவார்கள் என்பதற்கு 96 செல்வி ஜெயலலிதாவுடைய தோல்வியை முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். ஆதரவு நிலை என்று வருகிற பொழுது யாரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தலைமையில் பொறுப்புகளில் மாநில தலைமை பொறுப்புகள் இருக்கிற திரு அன்புமணி மனைவி என்பதால் கூடுதலாக அவர்களுடைய கவனமும் வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வெற்றி வாய்ப்பு. இப்போ போன தேர்தலில் ஒரு 70-72% இன்றைக்கு அதிகமாக 78-80% வரைக்கும் வாக்குகளை கொண்டு வந்து அதை வெற்றி பெற வைப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருமபுரி, பொள்ளாச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில், ஈரோடு போன்ற பகுதிகளில் திமுகவினரின் மத்திய கூட ஒரு பெரிய அளவில் இல்லை. இன்னொரு இது என்னென்னா, தருமபுரியில் ஒரு வலிமையான வேட்பாளராக அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முன்னேற்ற கழகத்தில். ஆனால் அங்கே மாவட்ட செயலாளர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர், ஆல்ரெடி ஒரு சில பொறுப்புலலாம் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இதுவும் சொல்கிறாங்களே. மணி அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு களப்போராளி, மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமானவர், அதனால் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸி. அதெல்லாம் அவரும் வன்னியர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ வன்னியர் சமுதாயத்தில் வாக்குகள் பிரிகிறது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர்களாக இருக்க வன்னியர்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க. தருமபுரி பகுதியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக வன்னியர்களுடைய அந்த அரசியல் சார்பற்ற வன்னிய சமுதாயம் இருக்கிற தினம் கூலி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அவங்க எல்லாமே சௌமியா அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். போட்டி கடுமையாக இருக்கும். சௌமியாவை வெற்றி பெற வைப்பதற்கு பாஜக பெரிய அளவில் களமிறங்கி போராடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே சார். தொடர்ச்சியாக அவர் மோடி அவர்களோட வருகை வந்து பாஜகவுக்கு இன்னும் பலம் சேர்க்குமா? அதாவது ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் 2 முறை பிரதமராக இருந்தவர் 3வது முறையாகவும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று பொதுவெளி தகவல்கள், ஊடகங்களில் கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவர் வந்து அவர் இந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்கிற பொழுது ஓரளவிற்கு அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது நிச்சயமாக அவருக்கு இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சி என்பது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரு எல் முருகன் காலம், தமிழிசை சவுந்தரராஜன், அதை தொண்டு அண்ணாமலை காலம், இதில் வாக்கு சதவீதம் அதிகரித்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடைய அணிகளிலே அங்கே இருக்கிற கூட்டணியினரும் மோடிக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் மிக மோசமான விமர்சனங்களை, மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது அடிக்கடி இங்கே வந்து அவர் இந்த மக்களை சந்திக்கிற பொழுது ஒரு பச்சாதாப உணர்வு,
வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது, வாக்கு சதவீதம் எவ்வளவுங்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். பச்சாதாபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா பொதுவா திமுக காரங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி வெள்ளம் வந்தப்போ வரலையே, சென்னையில வெள்ளம் வந்தப்போ வரலையே, எலெக்ஷன் அப்போ மட்டும் ஏன் வராரு மோடி அப்படின்ற ஒரு கேள்வி தான் திமுக காரங்க முன்வைக்கிறாங்க. இவர் எடப்பாடி அவர்களுமே தான் சொன்னார். எத்தனை வாட்டி வந்து கை காட்டினாலும் இங்க இதுவாகாது அப்படின்ற மாதிரி எடப்பாடியும் ஒரு இது வைக்கிறார். ஆனா பேர் சொல்லி குறிப்பிட மாட்டார். ம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் பாஜகக்கான இடம்ன்றது வரலன்றத மாதிரி தானே காட்டுது. இல்ல. பொதுவாகவே தேர்தல் காலத்தில் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்வது என்பது எல்லா அரசியல் கட்சி தலைமைக்கு அவங்க கட்டாய கடமையா இருக்கு. வட மாநிலங்களிலே தொடர் வெற்றிகளை பெறுகிறோம். தென் மாநிலங்களில் போதிய அளவுக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று கருதுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமை இதை வியூகம் வகுத்து தான் பண்ணுறாங்க. இந்திய அரசியலில் தமிழகத்துக்குன்னு ஒரு பிரத்யேக இடம் இருக்குது. இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களமும் மிக வித்தியாசமான அரசியல் களமாக தான் இருக்குது. காலமாக திராவிட கட்சிகளே வெகு ஆழமாக காலூன்றி இங்கு மற்ற கட்சிகள், தேசிய கட்சிகளோ சிறிய கட்சிகளோ தலைதூக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. இதை உடைக்கணுங்கிற அந்த வியூகத்தை வகுத்து தான் பாஜக களம் இறங்கிறது. அது இப்போதைக்கு சாத்தியமில்லை. இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகலாம். அவங்க பாஜக இங்கே வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி கிராமங்கள் தோறும், குக்கிராமங்கள் வரையிலும் கிளைகளை உருவாக்கி அதிக அளவு கட்சியில் உறுப்பினர்களை சேர்த்து மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான நேரடி களப்பணியில் ஈடுபட்டதற்கு பிறகுதான் அவங்க பெரிய அளவில் வளர முடியும், சாத்தியம். இப்போதைக்கு படிப்படியாக இந்த மக்களினுடைய ஆதரவை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். ஓரளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இவர்களுடைய எதிர்வினையையும் திமுக அணியினுடைய எதிர்வினையையும் தாண்டி அவருக்கு ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, திமுகவினர் தொடர்ந்து வந்து இந்த இந்து எதிர்ப்பு, இந்து வழிபாட்டு முறைகளை எதிர்ப்பது, இந்துவனுடைய அந்த பண்பாடுகளை, அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளை, திருமண சடங்குகளை எல்லாம் விமர்சனம் பண்ணுறது, இதை தாண்டி சனாதனம் என்பது டெங்கு கொசு போல ஒழிக்கப்பட வேண்டும் என்று திரு உதயநிதி போன்றவர்கள் பேசுவது, ஆராசாவினுடைய பேச்சு, இந்த மாதிரியான பேச்சு, இந்து சனாதன எதிர்ப்பு என்கிற பேச்சு சாதாரண சாமானிய இந்து மக்கள்கிட்ட கூட ஏன் தேவையற்ற இந்த பிரச்சனையை இவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி தானே இவங்க வந்தவங்க. அதுதான் தொடக்க காலம் முதலே அதுதான் அவங்களுடைய இதாக இருந்தது. இப்போ வந்து அந்த நிலையை கொஞ்சம் இந்த எதிர்ப்பு நிலையை அவங்க மாற்ற தொடங்கல. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அவ்வளவும் பேசிட்டு திமுகவில் இருக்கிறவங்க 80% பேர் இந்துக்கள் தான். இந்துக்களுடைய வழிபாடுகளை தேர்தல் வந்துருச்சுன்னா நாங்கள் கொச்சப்படுத்த மாட்டோம், அவங்களுடைய வழிபாடில் குறுக்கிட மாட்டோம், எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்பது தொடக்க முதலே அதுதான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த சித்தாந்தம், கொள்கை, லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆட்சி கட்சியாக இருக்கிற திமுக ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் சமம் என்கிற பார்வை வரணும்ல. அந்த பார்வை இருக்காங்கிறதான கேள்விக்குறி. நீங்கள் என்ன கிறிஸ்துவ விழாக்களுக்கு போகிறீங்க, அங்கே கிறிஸ்மஸ் பண்டிகையில் போய் கேக் சாப்பிட்றீங்க, இஸ்லாமிய விழாக்களுக்கு போய் அங்கே கஞ்சி குடிக்கிறீங்க. இந்து பண்டிகைகள், இந்துவனுடைய அந்த நிகழ்வுகளுக்கு உங்களுடைய வாழ்த்தும் இல்லை, பங்களிப்பும் இல்லை என்கிற பொழுது, கொளத்தூர்ல இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்குலாம் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாலின். இந்த மாதிரி ஆமாம், அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டுங்கிறத மாற்றி தை திருநாள் தமிழர் திருநாள், எனவே தமிழர் திருநாளில் நாங்கள் பொங்கல் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை கொண்டு போயிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லா இஸ்லாமிய, கிறித்துவ, ஜைன மட, ஜீனு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் சொல்கிறீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற விழாக்களுக்குமே, ஒரு இந்து விழா கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், அதுக்கும் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் வாழ்த்து சொல்கிறது என்ன வந்துடுச்சு? ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1971ஆம் ஆண்டு முதலமைச்சராக திரு கருணாநிதி இருந்த பொழுது, இன்றைக்கும் பார்க்கலாம், நெல்சன் மாணிக்கம் சாலையில் ஸ்ரீ பால விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த திருக்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் திரு மு கருணாநிதி, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு போட்டு 1971 69 அண்ணா மறந்தோடனே சிஎம் ஆகிட்டார். திரும்ப 71 சிஎம் ஆகி அது திறந்து வச்சுருக்காரு. என்ன காரணம்னா, ஒரு முதலமைச்சருக்கு அந்த பார்வை. ஏன்னா நீங்கள் ஒரு பெரியார் வழித்தொண்டர், பெரியார் பல்கலையில் படித்தவன், அண்ணாவோட இருந்தவன் அப்படின்னு தீவிர இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிற திரு கருணாநிதி அவர்களே அதை பண்ணார். அன்றைய காலகட்டத்தில் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த திரு கண்ணப்பன், கோவை கண்ணப்பன், அவர் ஒவ்வொரு விழாவுக்கும் கோயில்களுக்கு கூட்டு போகும்போது பரிவட்டம் கட்டி அந்த பரிவட்டத்தையும் அந்த மரியாதையும் பூரணகும்ப மரியாதையும் ஏற்றார்.
இன்றைக்கு அந்த நிலை வரணுங்கிறது தான் மக்களுடைய இந்து மக்கள். அப்போ ஆனா இப்ப இந்துக்களுக்கு இருக்கிற எதிரான அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் ஆமாம் போறாரு ஆமாம் அப்படின்னு அது சொல்லிட்டு அவரே வச்சு பயங்கரமாக நல்ல அவர் வந்து திராவிட மாடலும் ஆன்மீக மாடலும் இணைந்து தான் ஆட்சி போகுது ஆமா அப்படிங்கிறாரு. அது ஒரு ஜெகத் ரட்சகனுமே திராவிட ஆழ்வார் அப்படின்ற ஒரு பேர் ஆமாம் எல்லாமே ஆமாம் அவருக்கு ஆமாம் இருக்கு ஆமாம் ஜெகத் ரட்சகனுக்கு. அதுதான் சொல்கிறேன். ஒரு இரட்டை மாறுபாடுகள், இரட்டை நிலைப்பாடுகள் இருக்குங்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு எதிரான வழிபாட்டு முறைகளுக்கு எதிரான கருத்தாக்கத்தை முற்றும் முழுவதுமாக திமுக எப்போது நிறுத்துகிறதோ அப்போது தான் அவங்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு இன்னும் அதிகரிக்கும். அதை தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி சாதாரண சாமானிய இந்த பகுதிகளில் இருக்கிற தெய்வ வழிபாட்டில் கூடுதலாக கவனம் செலுத்துகிற அந்த மக்கள்கிட்ட திமுக மீது ஒரு எதிர்ப்பு வருவதற்கு இது போன்ற நிலைகள் எல்லாமே இருக்கிறது. அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லைங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக போகும். ஏன்னா அரசியல் ரீதியாக இந்துத்துவ உணர்வு யாருக்குமே அரசியல் ரீதியாக அந்த இந்துத்துவ ஆதரவு என்கிற நிலைப்பாட்டு இல்லை. அந்த நிலைப்பாட்டிற்கு திமுக கொண்டு போய் விடுமோங்கிற அச்சம் தான் என்ன போன்றவர்களுக்கு. ஓகே சார். ஆனா இப்ப இந்த பக்கம் திமுக நம்ம எடுத்துட்டு இந்த ஒரு வாதம் வைக்கிறப்போ வந்து வேணும் பாஜக வந்து இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் ஒழுக்குதுன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே அந்த பார்வைன்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்லை, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போக்கில் செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்தாக்கம் எங்கே வருதுன்னா அந்த சிஏஏ சட்டம், மணிப்பூர் கலவரம், மணிப்பூர் கலவரங்கள், என்ஆர்சி என்ன 370 சட்ட திருத்தத்தை கொண்டு போனது அப்படின்னு. இல்ல 370 அது வேற ஒரு அது தனி ஆமாம் ஆமாம் அது வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த இந்திய தேசத்தில் வாழுகிற அனைத்து மக்களும் சமமானவர்கள். அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்களில் ஒருபோதும் தலையிட மாட்டோம். ஆட்சி அதிகாரம் தலையிடாது. அந்த வகையில் இந்திய தேசத்தில் இது ஒரே நாடு என்று வருகிற பொழுது ஒரு ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் அந்த சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்று. இந்திய தேசத்தில் வாழுகிற இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சீக்கியர்கள், பாணியர் எல்லோருக்குமே ஒன்று. அதே மாதிரி அந்த சிவில் சட்டத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. அந்த சிவில் சட்டம் வரும்போது தனித்தனியாக சரியத் சட்டம், கிறிஸ்தவருக்கு ஒரு சட்டம், இஸ்லாமிற்கு ஒரு சட்டம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்கிற பிரச்சாரம் கடுமையாக இருக்கிறது. சார் நம்ம கான்ஸ்டியூஷன் படியே மைனாரிட்டிஸ்க்கு தனி நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி சீக்கியர்கள் அந்த பகுதி வச்சுக்கிட்டாவும் சரி, தாடி வச்சுக்கிட்டாவும் சரி, இதெல்லாம் கொடுத்து தான் இருக்கும். அதுக்கு எதிராக இல்லை, அதுக்கு எதிராக தான் சொல்கிறாங்க. எல்லா பாஜக மேடைகளில் மோடி உட்பட எல்லோருமே எந்த வகையில், அதாவது நீ ஒரு விஷயத்தை பார்க்கணும், நம்ம பல பகுதிகளில் சின்ன சின்ன இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சில பரிவார அமைப்புகள், சங்க அறிப்புகள் அது அங்கங்கே இருக்காங்க. அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்தியே ஆகணும். இல்லை அவங்களால தானே பாதி இடத்துல இந்த பிரச்சனை வர்றதுக்கான அதான் ஆட்சி அதிகாரத்திலே பாஜக இருக்கிறது என்பதால் நமக்கு பாதுகாப்பு என்று கருதி இது போன்ற இந்துத்துவ தீவிர உணர்வாளர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக போவது என்பது அனுமதிக்கவும் முடியாது. அதை மத்திய பாஜக அரசும் சொல்லுது, நாங்கள் அதை அனுமதிக்கவே இல்லை. உங்களுக்கான மறைமுகமா என்கரேஜ் பண்றாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது நமக்கு அதை மறைமுகமாக அவர்கள் தூண்டி விடுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு புதுவெளிகளில் தெரியாது. குஜராத் கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பிரிட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த டாக்குமெண்ட்ரிக்கு இந்தியாவில் தடை வருது. அப்படி இல்லை அப்படின்னா இது மேலே ஒரு விசாரணை நடத்தி இது இப்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் செக் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம தடை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஒருவேளை இவங்க பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு அச்சத்தை தானே ஏற்படுது மக்கள். இது இல்லை, இந்தியாவினுடைய ஒற்றுமையை, இந்தியாவினுடைய பாதுகாப்பை, இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்காக அந்நிய சக்திகள் இது போன்ற செயலில் ஈடுபடுகிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டு. அவங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை மிகைப்படுத்தி இப்போ அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இது போன்ற செயல்கள் என்பது நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அது யாருமே நிச்சயமாக இந்த இந்திய தேசத்தில் வாழுகிற யாராலும் அனுமதிக்க முடியாது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியும் தன்னை மாற்றிக்கொண்டு எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் தான் அடுத்தடுத்தவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை பாஜகவும் உணர வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். சார், இந்த மணிப்பூர் கலவரத்துலலாம் பிரதமர் மோடி அவர்கள் அதை பற்றி முக்கியமாக பேசவே இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த போலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் அது தொடர்பாக ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த ட்ரைப்ஸ் வந்து மிக தீவிரமான அளவில் அங்கே இந்த போதை பொருட்கள் நடமாட்டம் அது ஒரு பெரிய கேங்கே அங்கே இருந்து பண்ணுது, பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு.
அதில் உள்ளூரில் இருக்கிற அந்த பிரிவுகள் 2 பிரிவுகளுக்கு இடையே இருக்கிற இந்த மோதல் தான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு. இதில் பல சதி செயல்கள், கூட்டு சதி செயல்கள்லாம் நடந்ததனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய கலவரமாக உருவாச்சுங்கிறது அரசு தரப்பு வாதமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற கவர்னரும் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரும் கொடுக்குற தகவல்களாக இருக்கிறது. எப்படி எதுவாக இருந்தாலும் இரு தரப்புமே அங்கே வந்து சர்ச்சைகள் பல அடிபட்டிருக்கு, பல இது இருக்குது, ஸ்தீக்கரையாக இருக்கிறது, பல கிறித்துவ சமுதாய மக்களும் அந்த ட்ரைப்ஸ் பழங்குடியினவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியிலையுமே இந்துக்களுடைய கோவில்கள் அடிக்கப்பட்டிருக்கு, இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களும் அங்கே நடந்திருக்கிறது என்று தொடக்க காலத்திலே இதை வந்து ஒரு இராணுவத்தை அனுப்பியோ அல்லது ஒரு குழுவை போட்டோ அங்கே அமைதியை நிலைநிறுத்தி இருக்க வேண்டும். அதில் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த அந்த கலவரம் தொடங்கிய ஒரு மாத காலம் 2 முறை அமித்ஷா போனார், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திரு ராகுல் அவர்களும் போய் அதை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த மக்களிடையே இருக்கிற அந்த போட்டி மனப்பான்மை என்பது மிகப்பெரிய அளவில் அந்த வன்முறையை கட்டமைச்சு வந்துடுச்சு. அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை நிச்சயம் ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.